Exercise 3.11. Solve the following quadratic equation by completing the square method. So, நமக்கு first என்ன கொடுத்திருக்காங்க 9x square minus 12x plus 4 is equal to 0. நம்ம first step என்ன பண்ணணும்னா you have to check is that a quadratic equation. So, முதல்ல நம்ம இது quadratic equation check பண்ணிட்டோம். Yes, it is quadratic. நம்ம இதை எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்? 9x square minus 12x plus 4 is equal to 0. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூ ஹாவ் டு மேக் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் as 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1 பண்ணணும்னா என்ன பண்ணணும்? we have to divide by 9. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இங்க 9 இருக்குல்ல, அதனால இங்க நம்ம வந்து 9 ஆல டிவைட் பண்ணணும். அதாவது 9x ஸ்கொயர் by 9 minus 12x by 9 plus 4 by 9 is equal to 0. ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம மாத்திட்டோம். இப்போ நம்ம இந்த சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? இந்த 9 கேன்சல் ஆயிடும். இது நம்ம 4 3s are 12, 3 3s are 9 கேன்சல் பண்ணலாம். இது நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது என்ன வரும் பாருங்க? x ஸ்கொயர் மைனஸ் 4 by 3x plus 4 by 9 is equal to 0. சரியா? இது நெக்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு போனோம். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா you have to shift the constant to right hand side. Move constant. இதுல constant எது? இதுதான் 4 by 9 தான் constant. Move constant to RHS. ஓகேவா? இப்போ நம்ம இதை ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணினோம்னா x ஸ்கொயர் மைனஸ் 4 by 3x that is equal to இந்த 4 by 9 இந்த பக்கம் வரும்போது என்ன வரும்? minus 4 by 9 வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். we have to add minus b by 2a the whole square. ஓகேவா? இப்படியும் நம்ம எழுதலாம். ஆர் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா half of coefficient of x the whole square. சரியா? so minus b by 2a நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும். both sides ரெண்டு பக்கமும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ மைனஸ் b by a minus b by 2a the whole square அப்படின்னா என்னன்றத நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். here minus b by 2a the whole square அப்படின்னா என்னன்னா பாருங்க, இதுல மைனஸ் bன்றது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் b. ஏன்றது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் a. அப்போ மைனஸ் ஃபார்முலால இருக்கு. அப்புறம் இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கா? அப்போ minus 4 by 3 ஓகே பை 2 எங்க இருக்கு? 2 இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? a வந்து 1. சோ இது என்ன வரும் பாருங்க. அப்புறமா ஹோல் ஸ்கொயர் போடுறோம். கிளியர்? ஓகே, இங்க என்ன போடுற பார்த்தா மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் பிளஸ் 4, இங்க 3, அப்புறம் இங்க 2 இங்க கீழே இருக்கு. 4 by 3 into 2 the whole square போட்டாச்சா? நெக்ஸ்ட் இங்க என்ன பண்றோம்? இந்த நானு இந்த 2 இந்த 2 இந்த 2 அப்புறம் என்னது? இந்த 2 கேன்சல் பண்றேன். அப்ப என்ன வரும் பாருங்க? 2 by 3 the whole square b by a minus b by 2a the whole square என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 by 3 the whole square வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த 2 by 3 whole square ரெண்டு பக்கமும் ஆட் பண்ண போறோம். that is x square ஏற்கனவே இருக்கு, minus 4 by 3 இருக்கு, இங்க plus 2 by 3 the whole square. சரியா? இதை இங்க ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் இங்க minus 4 by 9 ஏற்கனவே இருக்கு, plus you have to add 2 by 3 the whole square. ஓகேவா? இப்போ லாஸ்ட் அதாவது ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூ ஹாவ் டு கம்ப்ளீட் த ஸ்கொயர். கம்ப்ளீட் த ஸ்கொயர் நம்ம எப்படி பண்ண போறோம்னு பாருங்க. கம்ப்ளீட் த ஸ்கொயர். சோ இது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது எப்படி இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. சோ திஸ் இஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால எழுத போறோம். அதோட ஃபார்முலா என்னன்னு பாருங்க. a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலால நம்ம எழுத போறோம். சரியா? அதாவது x
minus xன்றது வந்து a, இது வந்து b, x minus 2/3 the whole square. So இதுதான் இதோட complete square. இப்போ இதை நம்ம expand பண்ணி பார்க்கலாமா? ஒரு செக்குக்கு தான். So this is x square minus a square is x square minus 2 into a வந்து என்னது x, b என்னது 2/3. ஓகே, பிளஸ் b ஸ்கொயர் என்னது 2/3 the whole square. இப்போ நம்ம இதுக்கு என்ன வரும் பாருங்க, x ஸ்கொயர் மைனஸ் 2 2 சார் 4, 4x/3 பிளஸ் 2/3 the whole square வந்தாச்சா? இதுவே வந்தாச்சா? x ஸ்கொயர் மைனஸ் 4/3x அப்புறம் 2/3 whole square. ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் x மைனஸ் 2/3 யோட எக்ஸ்பான்ஷன் தான் இது. அதனால நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன வருதுன்னு பாருங்க, minus 4/9, இங்க பிளஸ் 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் 9 பிளஸ் 4/9. ஓகே, இப்போ என்ன வரும் பாருங்க, x minus 2/3 the whole square is equal to 0. ரைட்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க ஹோல் ஸ்கொயர் இருக்குன்னா என்ன அர்த்தம்? x minus 2/3 multiplied by x minus 2/3 ரெண்டு தடவை இருக்குன்னு அர்த்தமா? that is equal to 0. அப்படின்னா x minus 2/3 is equal to 0, or this one x minus 2/3 is equal to 0. So x is equal to 2/3. Here x is equal to 2/3. So what is the solution? The solution பாத்தீங்கன்னா 2/3, 2/3. Okay. Solve the following quadratic equation by completing the square method. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா நம்ம இதை மாத்தணும். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு மேக் இட் அஸ் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இது நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல கொடுக்கல, அதனால நான் இதை எப்படி எழுதுறேன் பாருங்க. 5x + 7 is equal to, நான் இதை கீழே இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 3x + 2 multiplied by x minus 1. ஓகேவா? சோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இங்க என்ன வரும், 5x + 7 is equal to, இதை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்றோம், 3x இது மல்டிப்ளை பண்றோம், திரும்ப 3x 1 மல்டிப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் 2 into x மல்டிப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் 2 into -1 மல்டிப்ளை பண்ணுவோம். So 3x into x is 3x square. அப்புறம் 3x into -1 is -3x. ஓகேவா? பிளஸ் 2 into x என்னது 2x, plus into minus is -2. கிளியரா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். தட் இஸ் 3x square minus 3x plus 2x என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா -x. அப்புறம் இங்க என்ன வரும், -2. சரியா? -3 plus 2னா நமக்கு கிரேட்டர் தான் சிம்பிள் மைனஸ். அதுக்கப்புறம் இந்த 5x இந்த பக்கம் வந்தா என்ன வரும், -5x வரும். அதுக்கப்புறம் இந்த +7 இந்த பக்கம் வந்தா என்ன வரும், -7. இந்த பக்கம் எதுவுமே இல்ல, தட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம், இல்ல நம்ம மாத்தி கூட எழுதிக்கலாம். இப்போ ஃபைனலா எப்படி எழுதலாம் பாருங்க, 3x ஸ்கொயர் -x minus 5x என்னது -6x, அப்புறம் -2 -7 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா -9 is equal to 0. சரியா? நீங்க இந்த பக்கம் இது இப்படி எழுதும் போது இது மைனஸ்ல வரும் கிடையாது. நம்ம இந்த மாதிரி இருக்கிறத என்ன எழுதிருப்போம், 0 is equal to 3x square minus 6x minus 9 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக 3x square minus 6x minus 9 is equal to 0 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். அப்போதான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி எழுதும் போதெல்லாம் பிளஸ் மைனஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் நம்ம தப்பா திங்க் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூ ஹாவ் டு மேக் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் okay, make coefficient of x square as 1. அப்படின்னா என்ன பண்ணணும், you have to divide the whole equation by 3. இங்க x ஸ்கொயர்ல என்ன கோஎஃபிஷியன்டா இருந்தாலும் நம்ம 1 போட்டுக்கணும். அதுக்காக எல்லாமே 3 ஆல டிவைட் பண்றோம். இப்போ x ஸ்கொயர் 3x ஸ்கொயர் by 3 ஆல டிவைட் பண்றோம், -6x by 3 ஆல டிவைட் பண்றோம், -9 by 3 ஆல டிவைட் பண்றோம், that is equal to 0. 0/3 0 தான் வரும். இப்ப பாருங்க, இந்த 3 கேன்சல் ஆயிடும். இங்க 1 3 is 3, இங்க 2 3s are 6, இங்க 1 3 is 3, இங்க 3 3s are 9. இப்ப நமக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா
எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு மைனஸ் இங்க என்ன இருக்கு 2x இருக்கு இங்க மைனஸ் என்ன இருக்கு 3 இருக்கு தட் இஸ் ஈக்குவல் டு 0. கிளியரா? இதுதான் செகண்ட் ஸ்டெப். இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா யூ ஹாவ் டு மூவ் த கான்ஸ்டன்ட் டு ரைட் ஹேண்ட் சைடு. கிளியர்? தேர்ட் வந்து என்னது மூவ் கான்ஸ்டன்ட். எது கான்ஸ்டன்ட் இங்க நமக்கு -3 தான் கான்ஸ்டன்ட். மூவ் கான்ஸ்டன்ட் டு RHS. RHSனா இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம மூவ் பண்றோம். So x square minus 2x that is equal to 3. சரியா? நெக்ஸ்ட் fourth ஸ்டெப் என்னன்னா you have to add minus b by 2a the whole square both sides. சரியா? இங்க minus b by 2a அப்படின்னா என்னன்னு நம்ம சால்வ் பண்ணா minus b by 2a the whole square அப்படின்னு பார்த்தோம்னா what is b? bன்றது என்னன்னா this is b. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x தான் நம்ம என்ன சொல்லுவோம் b சொல்லுவோம். what is a அப்படின்னு பார்த்தோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் is a. அப்போ இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனா மைனஸ் ஏற்கனவே ஃபார்முலால இருக்கு b என்னது -2. சரியா? இங்க இருக்கிறது தான் b. b -2 by 2 into a என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 1. அதுக்கப்புறம் this is whole square. ஓகே, சோ இப்போ நம்ம பார்த்தோம்னா மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் பிளஸ் 2. இங்க என்ன இருக்கு by 2 the whole square. சோ கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் 1 ஸ்கொயர் தான் வரும். சோ 1 ஸ்கொயர் இஸ் 1. அப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா x ஸ்கொயர் minus 2x plus 1 ஸ்கொயர். இங்க 3 plus 1 ஸ்கொயர் or 1. So next you have to complete the square. Complete the square இது பாத்தீங்கன்னா x square minus 2x plus 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா you have to complete the formula. இது என்ன ஃபார்முலா வருது பாருங்க. This is a square minus 2ab plus b square ஃபார்முலா. அதோட இது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா a minus b whole square ஃபார்முலாவா? அப்போ அங்க என்ன வரும் x minus 1. bன்றது என்னது இங்க 1. x minus 1 the whole square. Clear? x minus 1 the whole square. You have to complete the formula. x minus 1 whole square expand பண்ணா என்ன வரும் x square minus 2 into a என்னது x, b என்னது 1 plus b square வந்து 1. So x square minus 2x plus 1 is equal to 0. Clear? இப்போ இது பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும் x minus 1 the whole square is equal to இங்க என்ன வரும் 3 plus 1 4. Clear? அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் x minus 1 the whole square is equal to நம்ம இதை எழுதலாம் 2 square னு எழுதலாமா? So now taking square root. Taking square root. அப்படின்னா என்ன வரும் பாருங்க root of x minus 1 the whole square is equal to root of 2 square. ஓகேவா? இப்போ என்ன ஆகும் இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும். so x minus 1 is equal to plus or minus 2. Clear? 2 square is 4 தான். அப்போ 4 ஓட ஸ்கொயர் ரூட் என்னது plus or minus 2. அப்போ நம்ம என்ன எழுதலாம் x minus 1 is equal to plus 2 ஆ இருக்கலாம் or x minus 1 is equal to minus 2 ஆ இருக்கலாம். சரியா? இப்போ x minus 1 is equal to 2 னா என்ன வரும் x is equal to 2 plus 1 or x is equal to 3. இங்க x is equal to என்ன வரும் minus 2. இந்த minus 1 இந்த பக்கம் வந்தா என்ன வரும் plus 1. So x is equal to minus 1. So what is the solution? Final answer என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the solution is x is equal to 3, minus 1. Clear?